அறம் போலும் கூர்மையரேனும் மரம் போலும் மக்கட்பண்பு. அந்த மக்கட்பண்பே இப்ப இல்லை. மக்கட்பண்பு தான் மனித நேயம், மாந்த நேயம், மனித மன நெசவு சொல்லலாம். மனித மன நெசவு, அதுக்கு அடிப்படை அன்பு. அன்பு இருந்தால் தான் மனிதன் இருக்கும். அன்புடைமை என்று தனி அதிகாரமே வகுத்திருக்கின்றார். 2000 ஆண்டுகளுக்கு முன்னால் யாதும் ஊரே யாவரும் கேளிர். தினந்தோறும் டிவியை தொடர்ந்தா கேட்கலாம், யாதும் ஊரே யாவரும் கேளிர். அருமையான இசையமைத்திருக்கின்றார். இந்த கருத்தரங்குகள் நடப்பதற்கு காரணம் கலைஞர். அவர்களுக்கு நான் நன்றி சொல்ற கடமைப்பட்டிருக்கின்றோம். அது மாதிரி இந்த ஹியூமனிசம் சொன்னா அறம் போலும் கூர்மையான மரம் போலும் மக்கட்பண்பு. மக்கட்பண்பு அப்படிதான் மனிதநேயம், அதுக்கு அடிப்படை அன்பு. அன்பிற்கு முண்டோ அடக்கின்றால் ஆறுவலர் புன்கண்ணீர் பூசல் தரும் அப்படிங்கிறார். சிலப்பதிகாரத்தை எடுத்துக்கொண்டு பார்த்தால் இளங்கோ காட்டுகின்ற மனிதநேயம், பத்தினி வழிபாடு, கண்ணையினுடைய வரலாறு வழியாக, கண்ணையின் கதை வழியாக இளங்கோ காட்டுகின்றது மனிதநேயம். இளங்கோவம் அல்லது கண்ணையம், அது இளங்கோவின் மனிதநேயம். கண்ணகி எல்லோருக்கும் வரம் கொடுக்கின்ற வீராங்கனையாக மாறி எல்லோருக்கும் அவர் வரம் கொடுக்கின்றார். வரம் கொடுக்க வீராங்கனையாக, கற்பின் கனலியாக அவர் செய்கின்றார். வானுரையும் தெய்வமாக செய்கின்றார். அது இளங்கோ இறுதியில் வரந்தருகாதை என்ற காதையை செய்கின்றார். அந்த காதையினுடைய நோக்கமே மனிதநேய மேம்பாடு, சமுதாய மேம்பாடு. சமுதாய மேம்பாடு சொல்வதற்காக மனிதநேயத்தை கருவியாக அவர் கொள்கின்றார். அடுத்தது இந்த உண்டாலம்மா இவ்வுலகம், அது ஒரு மனிதநேயம். அரசன் புலவர்கள் மட்டும் அரசர்களும் மனிதநேயமாக விளங்கினார்கள் என்பதற்கு ஒரு எடுத்துக்காட்டு. அரண் வலியுறுத்த அறத்தை பற்றி மிக அழகாக எனக்கு முன்னால் பேசியவர் ஆங்கிலத்தில் உரை நிகழ்த்தினார்கள். அறம் என்றால் என்ன என்று யாராலும் விளக்கி சொல்ல முடியாது. எவ்வாறு இலக்கியம் என்றால் என்ன என்று விளக்கி சொல்ல முடியாதோ அதுபோல அறம் என்றால் என்ன என்று விளக்கி சொல்ல முடியாது. அறம் என்றால் தர்மம் சொல்றாங்க. அறம் இம்மை மறுமை வீடு என்னும் மூன்றையும் பயத்தலான். அவற்றின் என்று சொன்னால் பொருள் இன்பம் ஆகியவற்றை விட வலிமை உடையது என்று சொன்னார் பரிமேலழகர். விளக்கம் தந்தவர் வைமூக்கு அவர்கள். அதாவது பரிமேலழகர் உரைக்கு விளக்கம் தருகின்ற உரைதான் வைமூக்குடைய உரை. மிக அருமையான உரை. சில திருக்குறளுக்குள்ள வைமு கோபாலகிருஷ்ணாச்சாரியோட உரை. வள்ளுவர் அறம்பாட வந்த அறிஞர், கடவுளையே அறவாழி, கடவுள் வாழ்த்து. டாக்டர் மூவாவுடைய நாவல்கள், நம்முடைய பேராசிரியர் பெருந்தகை டாக்டர் முருகரத்னம் அவர்களை நான் பல்லாண்டுகளாக அறிவேன். அவர் பேராசிரியர் பெருந்தகை டாக்டர் மூவாவின் மாணவர். மதுரை பல்கலைக்கழகத்திலே திருக்குறள் இருக்கையிலே பல ஆண்டு காலம் பணிபுரிந்த அருமையான நூல்களை எல்லாம் வெளியிலே கொண்டு வந்திருக்கின்றார். தலைவரை பற்றி சொல்லி ஆக வேண்டும், அதுக்காகத்தான் சொல்றேன். மனத்துக்கண் மாசில நாதல் அறம், அனைத்து அரண் பிற ஆகுல நீர. மனத்துல மாசு இல்லாத இருக்கணும். டாக்டர் மூவா சொல்லுவாரு, உடம்பிலே அழுக்குப்படுகின்றது, குளிக்கின்றோம். அதே போல உள்ளத்தை நல்ல எண்ணங்களால் உள்ளத்தை தூய்மை சொல்லிக் கொள்ள வேண்டும். புற தூய்மை நீரால் அமையும், அக தூய்மை வாமையால் காணப்படும் என்று வள்ளுவர் சொன்னார். இது அன்புடைமை. காலத்தை கருதி மிக சுருக்கமாக என்னுடைய கட்டுரை முடித்து விடுகின்றேன். அன்பிலார் எல்லாம் தமக்குரியர் என்று அருமையாக சொல்லுகின்றார். இந்த அன்பு விருந்தோம்பலுக்கு அடிப்படை அன்பு, அடைக்கலை காதை சிலப்பதிகாரத்தை அடைக்கலம் காத்தலுக்கு அடிப்படை அன்பு, சரணாகதி தத்துவத்துக்கு அடிப்படை அன்பு, சிலம்பின் கவுந்தியடிகளுடைய பான்மை அவருடைய நடத்தை அன்புக்கு அடிப்படை. அடுத்தது நடுவு நிலைமை என்ற அதிகள். முதலாவதாக அரண் வலியுறுத்தல் அன்புடைமை, அடுத்த நடுவு நிலைமை. நடுநிலைமை என்று சொன்னால் சமன் செய்து சீர்துக்குங்கோல் போல் அமைந்து ஒருபால் கோடாமை சான்றோருக்கு அணி, திராசுக்கோலை போல் இருக்க வேண்டும். இந்த நடுநிலைமையை பற்றி திருமூலரும் சொல்கின்றார். நடுவி நின்றார்க்கென்று ஞானமும் இல்லை, நடுவி நின்றார்க்கு நரகமும் இல்லை, நடுவி நின்றார்க்கு நல்ல தேவரும் ஆவர், நடுவு நின்றார் வழி நானும் நின்றேன் என்று திருமூலர் நடுநிலை என்ற நடுவு நிலைமை என்ற அதிகாரத்திலே தன்னுடைய கருத்துக்களை கூறியிருக்கின்றார். அடுத்த அடக்க உடைமை ஒரு மிகச்சிறந்த ஒரு மனிதநேய பண்பு. யாகாவாராயினும் நாகாக்க காவாக்கல் சோகாப்பர் சொல்லிழுக்கப்பட்டு, தீனால் சுட்டபன் உள்ளாரும் ஆறாதே நாவினால் சுட்டவடு. இது முக்கியமாக 2 குரட்பாக்கள். அடக்க உடைமை என்ற அதிகாரத்திலே மனிதநேயம் கொலுவீத்திருக்கின்ற குரட்பாக்கள் 2. அடுத்த ஒழுக்கம் உடைமை. ஒழுக்கம் விழுப்பம் தரலான் ஒழுக்கம் உயிரினும் ஓம்பப்படும். இந்த உலகத்தோடு ஒட்ட ஒழுகல் பலகற்றும் கல்லார் அறிவிலாதார். கூடா ஒழுக்கம் என்ற அதிகாரத்தையும் வள்ளுவர் செய்திருக்கின்றார். ஒழுக்கம் உடைமை, அதை தவிர கூடா ஒழுக்கம், கூடாத ஒழுக்கத்தை பற்றி சொல்லியிருக்கின்றார். அடுத்து ஒப்புரவறிதல், அது ஒரு மிகச்சிறந்த மனிதநேய கூறு. ஒப்பும் உயரவும் இல்லாத ஒப்புரவு. புத்தேல் உலகத்தும்
ஈண்டும் பெறலரிதே ஒப்புரவின் நல்ல பிற, ஒப்புரவு ஒழுகு. ஆங்கிலத்தில் சொல்ல வேண்டும் சொன்னால் பிலோசாபிக்கல் மியூனிஃபிசன்ஸ் சொல்லலாம். அதாவது இல்லறையலின் கொடுமுடியாக திகழ்வது ஒப்புரவு. வள்ளுவத்திலே இல்லறையலே கொடுமுடியாக திகழ்வதுதான் ஒப்புரவு. அன்ஃபெயிலிங் சர்வீஸ் டு ஹியூமனிட்டி. ஒப்புரவுன்னு சொன்னா அன்ஃபெயிலிங் சர்வீஸ் டு ஹியூமனிட்டி. இந்த புத்தேல் உலகு என்பதை பரிமேலழகர் உரை தேவர் உலகு என்று சொல்கின்றார். கலைஞர் அவர்கள் புதியதோர் உலகு என்று சொல்கின்றார். புத்தேல் உலகு என்பதற்கு பொருளை கலைஞர் உரை புதியதோர் உலகு. புதியதோர் உலகு செய்ய மனிதநேயம் நிச்சயமாக தேவைப்படுகின்றது. புதியதோர் உலகு செய்வோம், கெட்ட போல உலகை வேறோடு சாய்ப்போம் சொன்னான் பாவேந்தன். அந்த புதியோர் உலகம் சமைக்கப்பட வேண்டும் என்று சொன்னால் அடிப்படை மனிதனுக்கு மனித நேயம் வேண்டும். இளமேமை திருக்குறளுக்கு உரையை செய்தது என்று சொல்லப்படுவது இமயமலைக்கு பொன்னாடை போர்த்துவது போன்ற முயற்சி என்று கலைஞருடைய உரை சொல்லுகின்றது. இமயமலைக்கு பொன்னாடை போர்த்த முடியுமா? முடியாது. அது மாதிரிதான் திருக்குறளுக்கு உரை எழுதுவது. குறள் ஞானி அதை பற்றி தெரியும் எப்படிங்கிறத பற்றி எல்லாம் பல இடங்களில் திருக்குறள் முழக்கம் செய்து கொண்டிருக்கின்றார் குறள் ஞானி அவர்கள். அங்கே இந்த பேச்சை கேட்ப